கண்டிப்பா நீங்க மங்க பாருங்க. உங்களுக்கு அழகான ஆளோட பார்த்து தெரிஞ்சு எல்லா வேலையும் நம்ம அம்மா கிட்ட கத்துக்க போனா மானோட கேட்க மாட்டான், மாமனுக்கு கேட்க மாட்டான், பத்திரிக்கை கேட்க மாட்டான், கூட்டர் கேட்க மாட்டான், நாத்திரம் கேட்க மாட்டான், தெரிஞ்ச சக்காலத்து நார்மல பண்ணு போட்டு பேச மாட்டான். மாமா நான் வரல, விடுங்க மாமா நான் வரல. என்னடா நான் இது கொலை வந்து ஒட்டிடு கொலை வந்துடா. சரிம்மா பத்மா பார்த்தா எடி தானாக போட்டுக்கணும். மல்லி முல்லை இருவாச்சி வந்தாரே கோம்பி இன்னொரு அவனுக்கு எப்படி நடக்குது பத்மா பூ பூக்கு மாசம் மலரை பறிக்க மரத்திற்கு ஏறும்போது கால் தவறி விட்டால் அருகிலே பாழ்ந்த கிணறு இருக்கமா, இந்த கிணற்றிலே தவறி விழுந்து விட்டால் எனக்கு யாரு இருக்காங்க, என்னை யாரு காப்பாற்றுவாங்க? அதனால உனக்கு மலர்தானம் வேணும், நான் பார்த்துட்டு வரேன், நீங்க வர மாதிரி. பார்த்து பத்திரமா, பார்த்து பத்திரமா, பார்த்து பத்திரமா. அறிவிப்பது என்னவென்றால் அதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் ஒரே மகன் சிவமணி இறந்து பிணமாக இருக்கின்றார். அந்த பிணத்திற்கு யார் பெண் தருகிறார்களோ அவர்களுக்கு நாட்டில் சரி பகுதியும் 1000 சொன்ன காட்சிகளை பரிசாக வழங்கப்படும். அவளை படத்துக்கு தானே கூட்டிட்டு வந்த. ஆமா அவளை சாகடிக்க போறது இல்ல, அவளை சாகடிக்க போறது இல்ல, அவளுக்கு எடுத்து செய்ய போற, அவளுக்கு திருமணம் செய்து வைக்க போற. இப்பதான் நீ அம்மாவே அம்மா ஏண்டா இப்பதான் தாயாவே உணர்ற நீ. ஆமா கல்யாணம் பண்ணி நல்ல மனசுமா உனக்கு. நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன். பரவாயில்லம்மா, இத பாருடா, நல்ல மனசுதான். நீ என்னன்னு கேக்குற? திருமணம் சொல்றீங்க, மாப்பிள்ளை என்ன நாடு, ஊர் என்ன, உலகம் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, பேர் என்ன, இதுதான் விசாரிக்கிறேன். ஆமா, மாப்பிள்ளை எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? மதிவதனாபுரி நாடு. மதிவதனாபுரி நாடு.
ராஜேந்திர மன்னர் மன்னர் வீட்டு பரம்பரை. ஆமா அடடே அவருடைய மகன் ஒரே மகன் ஒப்பற்ற மகன். ஒரே மகன் தான். ஆமா அடடே அவருடைய பேர் என்ன தெரியுமா? சிவமணி. நல்ல பேருமா சிவமணி. நல்லா இருக்கு. சிவமணி. சிவமணி. அந்த சிவமணி எப்படி வந்து தெரியுமா? எப்படி எப்படி வந்து தெரியுமா? எப்படியா? எந்த கோலத்துக்கு தெரியுமா? எந்த கோலத்துல? அந்த சிவமணி செத்த பிணம். பாவி, இத்தனை நாளா நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ பெத்த மகளாக இருந்தா இந்த மாதிரி காரியம் நீ செய்யா? பெற்றெடுத்து நீதிக்கிழமை எண்பதுக்கிழமை பாதுகாப்பு பத்து இருந்து நாற்பது அந்த தக்காளத்தை பெத்து பத்து சனியில அந்த சனியில கட்டி வைப்பாங்க. சொம்மாவா அம்மா விட்டு போனாங்க. சொம்மா வருமா? 10 லட்சம் ரூபாய் பணம். 10 லட்சம் பாதி லட்சம். அதுக்காக ஒரு செத்த பிணத்துக்கு திருமணம் செய்து வைக்கணுமா? ஆமா சரியில்லம்மா, இதெல்லாம் சரி கிடையாது. இனிமே உங்ககிட்ட நான் வேலையை செய்ய மாட்டேன். இனிமே உங்ககிட்ட நான் வேலை செய்யணும். இனிமே நான் வேலை செய்ய மாட்டேன். இனிமே உங்ககிட்ட நான் இல்லம்மா, நான் போறேன். போறியா? ஆமா. இங்க வா. போறேன்னு சொல்றியா? இந்த வேலையை விட்டு வேற என்ன வேலை தெரியும்? ஓ, உனக்கு என்ன வேலை தெரியும்? ஏன்? ஏய், ஆபீஸ்ல கையெழுத்தா? அச்சாத்து டைப்பா? டைப் அடிக்க போறா? ஆறு பல்லு தார ஊத்த போறா? ஓ, நான் ஏன் தார் ஊத்த போனோம், அங்க போனோம் இங்க போனோம்? நான் சாராய கடைக்கு போயிடுவேன். சாராய கடைக்கா? ஏன்டா குடிகார பையா? ஏன் அங்க போறா? ஓ, 150 ரூபான்னு வாங்கினா 50 ரூபாய் சேர்த்து விட்டா 200 வாங்கி முடுவாங்க காலையில. இங்க இருக்கிறாங்க ஆளு வாங்கறதுக்கு. இங்க இருப்பாங்க. இனிமே நான் வரல. வரல? ஆமா வரல. அரண்மனைக்கு போறீங்க? போடா. ஏய் போ. ஏய் போடா. ஆமா இப்போ என்ன செய்ய வேண்டும்? ஐயோ உங்களுக்கு வாயே இல்லதே. அதான் ஊசில போட்டு தச்சு வச்சிருக்கு. வேற ஆய் பத்த கலந்துக்கு போய் பத்த தனியா அடிக்கிற தண்ணி பத்த உள்ள அச்சணும். உனக்கு வாயே கிடையாது. சக்கா தெருவுல. ஆமா இப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த மத்தியில நான் செய்ய வேண்டும். அந்த மத்தியில நான் பார்க்க வேண்டும். எத்த மகளாக இருந்தா செத்த பிணத்துக்கு திருமணம் செய்ய மனசு வருமா? தாயில்லாத மகளன் என்று சொல்லிதானே அவளுக்கு செத்த பிணத்துக்கு பணத்துக்கு நாட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு பிணத்துக்கு திருமணம் செய்ய போறேன். விட மாட்டேன். பத்மாவதி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு உனக்கு? ஏன் வேலைக்கு வரல? இல்லம்மா. ஏன்? உனக்கு அம்மா ஒரு சித்தி திருமணம் செய்ய போறாங்களாம். திருமணமா? ஆமாமா. எனக்கா? ஆமாமா. திருமணம்னா சந்தோஷமான விஷயம் தானப்பா? சந்தோஷமான விஷயம் தானம்மா. அதுக்கு ஏன் வேதனைப்படுறீங்க? அப்படின்னா திருமணம் செய்வதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்லம்மா. நான் நிம்மதியா எங்கேயாவது போய் வாழ்வது உனக்கு பிடிக்கலையா? அம்மா அப்படிலாம் இல்லையம்மா. காலம் பூரா இந்த பாய் கொடுமையா நான் சாகணுமா? அப்படிலாம் இல்லம்மா. பாருப்பா, சிறிய தாயா இருந்தாலும் தகுந்த நேரத்திலே மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே வர அமைச்சிருக்காங்க. அதுல என்ன தவறு இருக்கு? அம்மா நல்ல எண்ணம் தானே. அந்த நாடு மதிவதனாபுரி நாடா? ஆமாமா. சிறந்த நாடு தானே. ராஜேந்திர மன்னனா? ஒரே மகன் ஒப்பற்ற மகன் இருக்கிறானா? இளவரசர். மதிவதனாபுரி நாடு, ராஜேந்திர மன்னர், அவருடைய ஒரே மகன். ஆமாமா. பெயர் சிவமணி. சிவமணி. ஆமாமா. நல்ல இடம் தான்பா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன். நல்ல இடம் தான். நிம்மதியா போய் வாழற. நீங்க சந்தோஷமா வாழ்த்துங்க. ஏன் அது வேணான்னு சொல்றீங்க? அம்மா இருந்தாலும் அவன் செத்த பிணமாக நான் வளர்த்தேனம்மா உன்னை. வளர்த்த பாசு விடவில்லை இல்லையம்மா, விடவில்லை. பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. ஏதோ உனக்கு வேண்டாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டப்பா. நான் இவ்வளவு நாள் இருந்து எனக்கு ஒரு சத்த பழம் தான் மாப்பிள்ளையாப்பா. ஒரு சத்த பழத்துக்கு அம்மா எனக்கு கொடுக்க போறப்பா.
நேரமோ சரியில்லை போல. மா உன் வாழ்க்கையே சோகமாக தம்மா நடக்க அப்பா ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? அவன் இருந்து ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா? ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டானா? இருந்தும் ஏழையை கண்ணீரில் மிதக்க விட்டானா? மிதக்க விட்டானா? ஆலயத்தில் இருக்கும் இறைவன் இறந்து விட்டானா? அவன் இருந்து ஏழை கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? மறந்து சில மலர்கள் இறைவன் பூக்கும் பல மலர்கள் மங்கையரி மூத்த சில மலர்கள் இறைவன் மொழியிலே, மீதி சில மலர்கள் பாவையர் கூந்தலிலே. பூத்த சில மலர்கள் இறைவன் நெஞ்சிலே, பூக்கும் சில மலர்கள் மங்கையரி கூந்தலிலே. இப்படி சில மலர்கள் வாசனை அடையுதே. இப்படியும் சில மலர்கள் வாதனை அடையுதே. எப்படி சில மலர்கள் வாசனை அடையுதே. நீ வளர்த்த ஒரு மகள்தான் கண்ணீரால் வாடுதே. ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா? அவன் இருந்து ஏழையை கண்ணீரில் மிதக்க விட்டானா? மிதக்க விட்டானா? ஒரு திருமணம் என்று சொன்னால் ஒரு பெண்ணை மாப்பிள்ளை மாற்றி நிச்சயம் செய்து பல பேருக்கு வந்து வாழ்த்து சொல்லி உங்கள் இருமர்ந்த ஒரு மனதாக வாழ வேண்டும், நீங்க நல்லபடியாக இருக்க வேண்டும், காலம் புறாவும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்துட்டு போவாங்களப்பா. எனக்கு அது போல செய்ய மாட்டாங்களா? எனக்கு அது போல நடக்காதா? எனக்கு இப்படிதான் செய்வாளப்பா. அப்பா பூவும் வச்சு பொட்டு வச்சு பாட்டு வச்சு பரிச போட்டு பரிசால் பூசு மஞ்சள் தானரச்சி பட்டு வச்சு பருத்தம் போட்டு பச்சரிசி சேட்டமிட்டு பூவச்சி பொட்டு வச்சி பாட்டு வச்சு பரிச போட்டு பரிசால் பல பேர் வாழ்த்துரைக்க வாழ்த்துகள் வழங்குமே. பல பேர் வாழ்த்துரைக்க வாழ்த்துக்கள் வழங்குமே. பல பேர் வாழ்த்துரைக்க வாழ்த்துக்கள் வழங்குமே. நீ வளர்த்த ஒரு மகள்தான் கண்ணீரால் வாடுதே வாடுதே. ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா? அவன் இருந்தும் ஏழையை கண்ணீரில் மிதக்க விட்டானா? மிதக்க விட்டானா? இறைவா 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 இறைவா
நாட்டிலே மணமேடை எனக்கு மட்டும் சுடுகாட்டுல தான் அந்த பிணை மேடதான் மணமேடை அந்த பாவி தலையில ஏறி கடப்பா யாரு பார்க்க போறாங்க யாரு பார்த்து வாழ்த்த போறாங்க என் திருமணத்தை யாரு பார்த்து கண்ணால பார்க்க போறாங்க அப்பா ஒருவேளை திருமணம் செய்யும் போது நான் உயிரோட இருப்பேன்னு இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியலப்பா அப்பா அப்படி திருமணம் செய்யும் போது நான் ஒருவேளை இறந்து விட்டேன் நானா என் கூட பிறந்த அண்ணன் தம்பிய இருந்தா நான் இருந்த செய்தியை கேட்ட உடனே அம்மா பத்மாவதி நான் வளர்த்த செல்லமே என் கூட பிறந்த தங்கச்சி என் ராசாத்தி இந்த அண்ணனை விட்டு போயிட்டேம்மான்னு என் அண்ணா அந்த ஊரு ஜனங்களை அழைச்சுக்கிட்டு எனக்கு மஞ்சள் குங்குமத்தோட எனக்கு பூ போட்டோட எனக்கு கோழி எடுத்தாந்து போட்டு என் சாபத்தை எடுத்து அடக்கலை செய்வாரம்மா அதுக்கெல்லாம் கதி இல்லாதவெல்லாம் நிக்கிறேன்னு அதுக்கெல்லாம் விதி இல்லாதவெல்லாம் நிக்கிறேன்னு அதுக்கெல்லாம் அடுக்க நிக்கிறப்பா அப்பா ஒரு ஊர்ல ஒரு பிணம் ஒண்ணு இறந்து விட்டதப்பா கூடி இருந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களாம் அந்த கூட்டத்துல ஒரு பெண்ணு எது சொன்னாலாம் பொழுது சாய்ந்து விட்டது ஏன் இந்த பிணத்தை இன்னும் எடுக்கலன்னு கேட்டாலாம் அதுக்கு இன்னொரு பெண்ணு எது சொன்னாலாம் அந்த பிணம் ஏன் காத்திருக்கு தெரியுமா அந்த பிணத்துக்கு சொந்தக்காரர் வரல உத்தார் உறவினர் வரல அண்ணன் தம்பிகள் வரல ஏன் அந்த பிணத்துக்கு பிறந்த விட்டு கோடியே வரல அது போல அனாதை பிணம் என்ன விட்டுறாதீங்கப்பா அது போல யாரும் இல்லாதப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா உலகத்துல சொந்தன்னு சொல்ல உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாதுப்பா நாட்டுல எல்லா பெண்ணுக்கு இருக்கிற ஆசை தாமா இந்த பாவி எனக்கு இருக்குதுப்பா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக போறேன்ப்பா கடைசி ஆசை ஒரே ஒரு ஆசை அதை நிறைவேற்றிடப்பா நீ என்ன ஆசைமா சொல்லுமா நானே சொல்லுமா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்பா திருமணம் செய்யும் போது அதனால நான் உயிரோடு இருக்கும் போது உன்னை விட்டு பிரிஞ்சு போகும் போது உன் கையால எனக்கு தாய் விட்டு எப்பேற்பட்டவனுக்கும் இந்த சோதனை வரவே கூடாதப்பா நான் வளர்த்த கையாலேயே உனக்கு பிறந்த விட்டு கோடி போடணுமாம்மா உன் ஆசை இதுதானம்மா இதுக்குதான் நான் உன்னை வளர்த்தனா இதுக்குத்தான் அவகிட்ட நான் காப்பாற்ற வளர்த்தனாமா இதுதான் உன் ஆசைனா நான் நிறைவேற்றுறேம்மா நான் போடுறேம்மா தகப்பனா இருந்து நான் போடுறேன் என்னுடைய தலையில் பிரம்மா
என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே அப்பா அப்பா எனக்கு பொண்ணு வேண்டாம் பணம் வேண்டாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் பணம் வேண்டாம் பொன்மொரு நகையும் வேண்டாம் அப்பா நான் வார்த்தை கூறிவிட்டான் நான் வார்த்தை கூறிவிட்டான் நான் நலமுடன் போய் வாரேன் நலமுடன் போய் வாரேன் அப்பா போய் வாரேன் தந்தைய நான் போய் வாரேன் போய் வாரேன் தந்தைய நான் போய் வாரேன் மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய் வாரேன் போய் வாரேன் தந்தைய நான் போய் வாரேன் மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய் வாரேன் பெத்தவங்களே வேணான்னு விட்டுட்டு பெண்ணுப்பா நானு எனக்கு நீ யாரும் கிடையாதுப்பா அம்மா எனக்கு திருமணம் நடக்க போகுதும்மா என் திருமணத்துக்கு வந்து தெய்வங்களாம்மா நீங்களா அம்மா என் திருமணத்துக்கு வருவீங்களாம்மா என்ன வாழ்த்துவீங்களாம்மா அம்மா அக்கம் பக்கம் உள்ள அக்கா மகளே அக்கம் பக்கம் உள்ள அக்காமார்களே போய் வாரேன் தந்தைய நான் போய் வாரேன் மாண்ட பிணத்திற்கு மாலை சூட போய் வாரேன் என்னை விட்டு பிரிந்து சென்றாயடா துணையின்றி துணையின்றி தனிமையில் தவிக்கின்றேனே நாரத மாமனர் ஒருவரை வந்து எடுத்துரைத்தாரே உன் மகனை இப்பொழுது தகனம் செய்தால் சொர்க்கம் செல்ல மாட்டான் அவனுக்கு திருமணம் ஒன்று செய்ய வேண்டும் கண்ணி கழிய வேண்டும் அப்படி செய்தால்தான் அவன் சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று உரைத்தாரே இதனால் வரையும் யாருமே பொன்முடிக்க முன்வரவில்லையே நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லையே மணியே சிவமணி ஐயோ மகனி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாயடா ஏதேது சிலை ஏது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதரெல்லாம் மறந்த போது
ஊரேது உறவேது உற்றார் ஏது தேரேது சிலை ஏது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதர் எல்லாம் மறந்த போது தேரேது சிலை ஏது திருநாள் ஏது தெய்வத்தையே மனிதர் எல்லாம் மறந்த போது யார் செய்த பாவமோ என்ன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லையே. இவனை ஈண்டெடுத்ததும் என் மனைவி இருந்து விட்டால், என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால், ஒரே மகன் என்ற ஆசையோடு பாசத்தோடு பண்போடு வார்த்தை வந்து மகனும் பாதியில் என்னை விட்டு பிரிந்து விட்டானே. மகனி சிவமணி ஐயா அழுது பிறண்டாலும் பாண்டவர் திரும்பி வரப்போறது கிடையாது. உண்மைதான், தண்டாரம் போட்டு இது வரைக்கும் யாருமே வரவில்லையே. என் மகனை பிணைக்கோலத்தில் எத்தனை நாட்கள் நான் வைத்திருப்பது என்றே தெரியவில்லையடா. ஐயா இருந்தாலும் யாரோ தூரத்தில் வருவது போல் தெரிகிறது. அப்படியா? யாராக இருந்தாலும் அழைத்து வா, எதற்காக என்று கேட்போம். ஐயா யாரா பள்ளி போறது டீச்சர் வந்துக்கிறாங்க போல் டீச்சரா டேய், ஐயா வந்திருப்பது யார், எதற்காக என்று விசாரித்து வாடா. அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இருக்காரா? ஐயா இருக்காருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் ஐயா அழைத்து வாடா. அம்மா வணக்கங்க. ஆமா, உங்கள் பேர் என்ன, நாடு எது, எதற்காக இங்கு வந்து நாடி வந்த காரணம் என்னவோ? இத பாருங்க ஐயா. நான் யார் தெரியுமா? நான் தான் விஜயபுரம் நாட்டை யாருக்குரிய விஜயபுரனுடைய மனைவி. என்னுடைய பேர் தான் வசந்தா. ஆமா, நீங்கள் வந்த காரணம் என்ன? இத பாருங்க ஐயா. ஆனந்தி வந்தார முழுத்து என் காது செவிடால் கேட்டேன். அப்படி என்றால் அனைத்தும் தெரிந்துதான் வந்திருக்கிறீர்கள். ஆமா ஐயா. உங்களுக்கு முழு மன சம்மதமா? இத பாருங்க. என்னுடைய மகன் பத்மாவதி கொடுத்தது முழு சம்மத்தோட வந்திருக்கிறது. அப்படியா? ஆமா. இப்பொழுதே நான் உரைத்தது போல் இந்த மதிவதனாபுரி நாட்டிலே பிரதி பாகத்தையும் ரொக்கம் 10 லட்சம் சொர்ண காசுகளை இப்பொழுதே தெரியும். கவலா நான் உரைத்தது போல் 10 லட்சம் தங்க பொற்காசுகள் இதிலே வைத்திருக்கின்றேன். இதோ எனது நாட்டிலே பிரதி பாகத்தை இதிலே பத்திரப்பதிவு செய்திருக்கின்றேன். இதை பெற்றுக்கொண்டு உங்கள் மகளை அடித்து வா. அப்படியே அனுப்புங்க. அம்மா, நான் உரைத்தது போல் அனைத்தையும் செய்துவிட்டேன். நீங்கள் கூறியது பாத்தீங்களா? இதுதான் பணம். நீங்களாம் ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து அடிபட்டு இடுபட்டு உதப்பட்டு அடுப்பு ஊதி பயந்து குடம் பண்ணும். அம்மா பயப்படணும் அவசியமே இல்லை. ஆமா ஆமா, நீங்க சம்பாஷப்பட்ட கொடுத்தீங்க வயிறுக்குதா? நீ சம்பாஷிதா, உன் ஆம்பளை சம்பாஷிதா, உன் புள்ள சம்பாஷிதா, உன் பொண்ணு சம்பாஷிதா, பேர் சம்பாஷிதா, உன் பேர் சம்பாஷிதா, உன் ஜாதி சம்பாஷிதா, உன் ஜன சம்பாஷிதா, கொத்து சம்பாஷிதா, கொடி சம்பாஷிதா, பேர் சம்பாஷிதா, உன் வேறு சம்பாஷிதா. என் சக்கா தெரியல. ஆமான்ற வயிறு உப்புது அப்படியா? எந்த சக்கால தர வாய தர நடக்க போயிடாரு. என்ன ஐயோன்றாங்க?
மூச்சு போகாத அடியா நாம கட்ட மேற்குத்துல நின்னுக்கிட்டு பேசுதாங்க 8 கிலோமீட்டர் அண்ணாட்ட சாக்கா தருவா சிரிச்சு நம்ம சிரிச்சா ஜகா தருவா அம்மா ஊரா இது உங்களுக்கு வாயே இல்ல அப்படியா நீங்க கூடிய பிரகாரம் 10 லட்சம் பணத்தையும் பாதி வாய்த்த கொடுத்தீங்க அந்த ஊர்ல இதுல ஒரு அடியே சாக்காத்த பத்த பண்ண கல்யாணம் கசக்குதாடியே கசக்குதா உனக்கு கல்யாணம் ஏய் உனக்கு அழகான ஆளோட பார்த்து செய்யப்பட்டா உனக்கு ஆளு அகமா அதிகமா இருக்கும் அது செஞ்சு கொடுத்து கட்டி வைக்கிறேன் ஆனா நீங்க கூடி வரலாம் சென்று வாருங்கள்